கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாம் ஜெபித்து இந்த நாளின் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் எங்களையும் உடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் தியானிக்கிற இந்த வேத வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்க நீர் கிருபை செய்தருளும். கர்த்தாவே, ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்ப வருவதில்லை என்று வசனம் சொல்கிறது. தகப்பனே, அதன்படியாய் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில அது பல மடங்கு பலன் தர நீர் கிருபை செய்தரலாம். கர்த்தாவே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. அன்பு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பரலோக தந்தையே, ஆமேன். இந்த நாளிலும் சங்கீதம் 131 அதிகாரம் 2 வசனத்தை நாம் தியானிப்போம். தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது அப்படின்னு தாவீதையா சொல்றாங்க. இந்த தாயின் பால் மறந்த குழந்தை அப்படிங்கிறது ஆங்கில வேதாகமத்துல வீண்ட் சைல்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம சார்ந்திருக்கிற ஒரு காரியத்திலிருந்து நம்மை விலக்கி கொள்வது அல்லது பிரித்து கொள்வது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த தாயின் பால் மறந்த குழந்தை அப்படிங்கறது குறித்து ஆதியாகமம் 21 அதிகாரம் 8 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அந்த காலத்துல குழந்தை மரணம் அப்படிங்கிறது அதிகமா இருந்ததாம். அப்போ எந்த குழந்தை இந்த பால் மறக்கிற வயசு வரைக்கும் வந்துருச்சோ அந்த குழந்தை இனி அதுக்கு பிரச்சனை இல்லை, வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அடையாளமா அந்த பால் மறக்கிற நாளை விருந்து பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். தாவீதையா சொன்னதை போல இத நம்ம ஆத்துமாவோட பொருத்தி பார்க்க போறோம். நம்ம மனது ஆத்துமா எதை சார்ந்திருக்கிறது? பெண்களாகிய நமக்கு அநேக காரியங்கள் எப்போதும் நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கும். நம்ம குடும்பத்தை குறித்தோ இல்ல நம்மளை குறித்தோ, நம்மளை சுத்தியில இருக்கிற காரியங்களோ இல்ல நம்மளை பத்தின காரியங்களோ, ஏதோ ஒரு காரியம் நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கும். இதுதான் சார்ந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நம்மளுடைய ஆத்துமாவை, மனதை விலக்கி எப்படி ஆண்டவரை சார்ந்து வாழ பழக்குவிப்பது அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். பொதுவா நம்ம ஆத்துமா சார்ந்து இருக்கிற ஒரு 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். முதல் காரியம் பயம். மார்க்கு 4 அதிகாரம் 35 வசனத்திலிருந்து 41 வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இதோட பின்னணி என்ன, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த அதிகாரத்துல ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் ஒரு ஊழியத்துக்காக, ஒரு ஆத்துமாவுக்கு விடுதலையை தரதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதுது. பொதுவா வேதாகமத்துல சில காரியங்களை நம்ம ஒப்புமையா பார்ப்போம். அப்போ வெள்ளம் அப்படிங்கிறதுக்கு ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தர் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். மார்க்ல நம்ம வாசிக்கிறோம், படகு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்ப சத்ருனால் வருகிற இந்த போராட்டத்துல அந்த சீஷர்கள் எதை சார்ந்து இருக்கிறாங்க, ஆண்டவர் அவங்க எதை சார்ந்து இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். 38 வசனம், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். இந்த பின்னணியம் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல ஹிண்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹிண்டர் அப்படிங்கிறதுக்கு தடை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப ஆண்டவர் எங்க இருக்கார் அப்படின்னா, அந்த தடை செய்கிற இடத்துல இருக்கிறார். அந்த கப்பலுக்கு வரக்கூடிய அந்த சேதத்திலிருந்து அந்த கப்பலையும் சீஷர்களையும் பாதுகாக்கிற அந்த போராட்டம் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு அதை தடுக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். ஆனா
அவங்க அந்த அலைகளை பார்த்து பயந்தனால ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அப்ப இந்த இடத்துல சீஷர்கள் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் மரண பயம். அடுத்ததா ஆண்டவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இருன்னு அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனை தராரு. அதுக்கப்புறம் 40வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? அப்போ அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, அதாவது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் அவங்களுக்கு இல்லாதனால, அவர் நம்மளை பாதுகாப்பாருங்கிற விசுவாசம் இல்லாதனால அந்த பயம், அந்த மரண பயம் அவங்களுக்கு வந்தது. கப்பலின் பின்னணியம், அந்த தடை செய்கிற இடத்துல ஆண்டவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம வாழ்க்கையில அதை எப்படி, எந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கறது குறித்து எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நம்ம வாசிச்சோம்னா, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். அப்போ அந்த தடை எந்த இடத்துல, என்னோட மரண பயம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு எந்த இடத்துல ஆண்டவர் அதை தடை செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா சிலுவையில். அங்க அந்த மரணத்தை ஜெயித்திருக்கிறாரு. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தளத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அந்த இடத்துல அதை ஜெயிச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்போ சிலுவையில எனக்காக அந்த மரண பயத்தை ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் வரும்போது அந்த மரண பயம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என் ஆத்துமா ஒரு அமைதலை பெற்றுக்கொள்ளுகிறது. இதை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்ப எப்பெல்லாம் மரண பயம் நமக்கு வருதோ அப்போ சிலுவையில ஆண்டவர் எனக்காக அந்த பயத்தை ஜெயித்திருக்கிறார், அந்த இடத்துல தடை செய்கிற இடத்துல அவர் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் என் ஆத்துமாவை அமைதலாய் இருக்க பண்ணுகிறது. இரண்டாவது காரியம் நம்ம ஆத்துமா சார்ந்திருக்கிறது மனிதர்களின் வார்த்தைகள் அல்லது செயல்கள். இதை குறித்து தானியேல் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அப்படிங்கிற 3 பேரு ராஜா ஒரு காரியத்தை கொடுத்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த சகோதரர்கள் செய்ய மாட்டோம்னு சொன்னோன்னு உங்களை எரிகிற அக்னி சூளையில போற்றுவேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாங்க. அதுக்கு இந்த சகோதரர்கள் சொல்றாங்க, 17வது வசனம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். இப்படி அவங்க சொன்ன உடனே அக்கினி சூளையில போடப்படுறாங்க. அடுத்ததா 24வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். வெள்ளம் அப்படிங்கறத சத்ருவுக்கு ஒப்புமையா நம்ம பார்த்த மாதிரி இந்த அக்கினி அப்படிங்கிறது நம்ம புடமிடுகிற அந்த அனுபவத்துக்கு ஒப்புமையா சொல்லப்படுது வேதத்துல. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த புடமிடப்படுகிற சோதிக்கப்படுகிற இந்த அனுபவத்துல இந்த சகோதரர்கள் ஆண்டவரை விசுவாசிச்சு எங்களை அவர் விடுவிக்காமற் போனாலும் நீங்க சொல்றதை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி நின்னதுனால 27வது வசனம், தானியேல் 3:27வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலஞ்செய்யாமலும் அவர்களுடைய தலை மயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின்
மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்போ நம்ம சோதிக்கப்படுகிற அந்த அனுபவம் வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம், இல்ல அதையே குறித்து நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஏன் என்ன சோதிக்கிறார், ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்துமா சோர்ந்து போகுது. ஆனா அந்த இடத்துலயும் ஆண்டவர் நம்மளோட தான் இருக்கிறார். அந்த அக்கினி சூளையிலையும் ஆண்டவர் அவங்களோட இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலை, அந்த சோதிக்கப்படுகிற சூழ்நிலை நமக்கு வாழ்க்கையில வரும்போதும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஒண்ணு டெஸ்டிஃபிகேஷன், நம்ம அந்த பக்குவத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற டெஸ்டிஃபிகேஷன் தான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. அடுத்ததா தானியேல் 6ஆம் அதிகாரம். இதுல தானியேல் சிங்கக்கெபியில போடப்படுறாரு. இதுவும் ராஜா சொல்ற ஒரு காரியத்தை செய்யாதவங்க சிங்கக்கெபியில போடப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாங்க. தானியேலையா சிங்கக்கெபியில போடப்படுறாங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தானியேலையா போடப்பட்ட அடுத்த நாள் ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீ என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்ப இந்த 2 இடத்துலயும் தானியேல் 3ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்துல அந்த ராஜாவோட வார்த்தை, இந்த 6ஆம் அதிகாரத்துல தானியேலுக்கு விரோதமாக செய்யப்பட்ட செயல். இந்த 2 காரியமும் அவங்க ஆத்துமாவை எந்த விதத்திலையும் பாதிக்காதபடிக்கு விசுவாசத்துல இந்த புடமிடப்படுகிற, இந்த சோதிக்கப்படுகிற இடத்துல இந்த 2 இடத்துலையும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிங்கிறவங்களும் தானியேல் ஐயாவும் விசுவாசத்துல நிலைச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ வகை இல்லாதப்போ ஆண்டவர் அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட வல்லவராய் இருக்கிறார். 3வது காரியம் எதிர்பார்ப்பு, அதனால் வருகிற ஏமாற்றம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மாத்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்போ மார்த்தாள் அம்மா ஆண்டவரை அவங்க வீட்டில் ஏற்றுக்கொள்றாங்க. நம்மளும் நம்ம வாழ்க்கையில ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா அவர் எதிர்பார்க்கிற இந்த காரியத்தை, அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை நம்ம செய்கிறோமா? இல்ல பற்பல வேலைகள் செய்வதில் நம்ம அதனால வருத்தம் அடைகிறோம், ஆனாலும் அதுல நம்ம கவனமா இருக்கிறோமா? இதுல பாக்குறோம், அந்த அம்மா வேலை செஞ்சு டயர்டாகி வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க மரியாள்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, உங்களுக்கு என்னை குறித்து கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ இது அவங்களோட எதிர்பார்ப்பு. மார்த்தாளம்மா என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களோட கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு மரியாள் அம்மாட்ட ஆண்டவர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு ஏமாற்றத்தை தருது. ஏன்னா ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, அந்த அம்மா அமைதியாக உட்காந்து அவர் பேசுகிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. அதை தான் மரியாளம்மா செய்கிறாங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் பற்பல வேலைகள் செய்வதில் சோர்ந்து போய் இருக்கிற சகோதரிகள் அமைதியா உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, அவர் பேசுறத கேட்கும் போது மனதுல அந்த அமைதி உண்டாகுது. இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் உட்கார்ந்து மரியாள் அம்மாக்கு வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா மார்த்தாள் அம்மா வந்து அவர்கிட்ட பேசி தன்னோட எதிர்பார்ப்பை சொல்ற வரைக்கும், தன்னுடைய காரியத்தை பேசுற வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். நம்மளும் நம்மளுடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும் போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. மார்த்தாள் அம்மா போய் சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற சொல்யூஷனை ஆண்டவர் தரார். நம்மளும் நம்மளுடைய போராட்டங்களை
போய் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, அது என்னவா இருந்தாலும், தேவைகளா இருக்கலாம், இல்ல ஏதாவது குற்ற உணர்வு எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் அதை சொல்லும்போது, நம்ம அறிக்கையிடும்போது அதுக்கான சொல்யூஷனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதை தான் நம்ம பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அடுத்த வசனம், கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த நாள்ல நம்மளே அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம ஆத்துமா, நம்ம மனது எதை பற்றி எப்போதும் சிந்தித்து கொண்டு எதை சார்ந்திருக்கிறது? பயத்தையா, மரண பயத்தையா, இல்ல மனிதர்களின் வார்த்தைகள், இல்ல அவங்க செயல்களையா, இல்ல எதிர்பார்ப்பு, அதனால் வருகிற ஏமாற்றம்? யார்கிட்டையாவது எதிர்பார்க்குறீங்க, அதை அவங்க செய்யலை, அதனால நீங்க ஏமாந்து போறீங்க, அந்த காரியத்தை குறித்தே நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்படி எதை சார்ந்து நம்மளுடைய ஆத்துமா இருக்கிறது? இந்த நாள்ல அதிலிருந்தெல்லாம் நம்ம ஆத்துமாவை பிரித்து தாயின் பால் மறந்த குழந்தையை போல ஆண்டவரை சார்ந்து வாழ நான் கற்றுக்கொள்கிறேன் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஏன்னா நம்ம ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிச்சதுபடி, எந்த குழந்தை அந்த பால் மறக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வருதோ அதுதான் ஒரு ஆரோக்கியமான குழந்தை. அதுக்கப்புறம் அதுக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அடையாளம். அதை தான் விருந்து பண்ணி செலிப்ரேட் பண்றாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பால் பத்தாது, மற்ற ஆகாரங்கள் தேவை, அப்பதான் அது ஆரோக்கியமா இருக்கும். அதே போல நம்ம ஆத்துமா நம்ம உலக சார்ந்த நம்மளுடைய போராட்டங்கள் சார்ந்த காரியங்களை நினைத்து கொண்டு இருக்கும்போது அந்த ஆத்துமாவில் ஒரு மரணம் ஏற்படுது. அதன் காரணமாக தான் டிப்ரெஷன், மன அழுத்தம் அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம். படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் இந்த வார்த்தை ரொம்ப சகஜமான வார்த்தையாயிடுச்சு. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், மன சோர்வு, ஆன்சிட்டி, இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஆத்துமாவுக்கு தேவையான அந்த ஆரோக்கியமான உணவு, தேவனுடைய வார்த்தை, அந்த ஜெபம், அந்த துதி, அந்த விசுவாசம் இல்லாத போது அந்த ஆத்துமா மரிக்கிற நிலைமைக்கு போய் இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்குள்ள எல்லாம் அது நம்மளை கொண்டு செல்லுது. இதை குறித்து எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்போ என் ஆத்துமாவுக்கு தேவையான அந்த ஆண்டவருடைய வார்த்தை, அந்த ஆவிக்குரிய ஆகாரம் இப்ப எனக்கு எவ்வளோ தேவையோ அதை நான் கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்கும்போது தான் நம்மளுடைய ஆத்துமா ஆரோக்கியமானதா இருக்கும். இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்ப்போம், நம்ம பால் உண்கிறவர்களா இருக்கோமா, இல்ல பலமான ஆகாரத்தை நம்ம ஆத்துமாவுக்கு தருகிறவர்களா இருக்கிறோமா? மொபைல் போனை பார்க்கும்போது என் ஆத்துமா பலமான ஆகாரத்தை உட்கொள்ளுகிறதா, இல்ல வேதத்தை நான் வாசிக்கும் போது என் ஆத்துமா பலமான ஆகாரத்தை உட்கொள்ளுகிறதா? எது என் ஆத்துமாவுக்கு ஆரோக்கியம்? இன்னும் பால் உண்கிறவர்களா இருந்தோம்னா நமக்கு ஸ்ட்ரென்த் பத்தாம எப்படி நம்ம பலவீனப்படுத்தப்படுவோமோ அதே மாதிரி தான் நம்ம ஆத்துமாவும் தேவையான அந்த ஆவிக்குரிய ஆரோக்கியம் இல்லைன்னா பலவீனப்படுது. அந்த நேரம்தான் நம்ம சோர்ந்து போகிற அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்குள்ள எல்லாம் போகிற அந்த சூழ்நிலை நமக்கு வருது. இப்போ 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். அப்போ நமக்கு இந்த காரியத்துல நம்மளை பழக்கிக்கொள்ள பயிற்சி தேவை, அடுத்து முயற்சி தேவை, பிராக்டிஸ். அதோட சேர்த்து முயற்சி. ஒரு சிச்சுவேஷன் வருது, அந்த சிச்சுவேஷனை பத்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், இல்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைக்கலாம், அது என்னோட சார்ந்த விஷயம். அப்படிதான் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, இல்ல ஒரு தேவை வரும்போது, இல்ல ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், அதை அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற விசுவாசம் நம்ம ஆத்துமாவுல வருது அப்படின்னா நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இல்ல அந்த காரியத்தை குறித்தே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் பாலுங்கிறவர்களா இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படித்தான் பிசாசு தருகிற போராட்டத்தினாலா இருந்தாலும் சரி, நம்ம சோதிக்கப்படுகிற அந்த அனுபவமா இருந்தாலும் சரி, இந்த விசுவாசம் அப்படிங்கிறது நம்ம வளர்ச்சியை குறிக்குது. அதுக்காக தான் நம்ம சோதிக்கப்படுகிறோம். நம்ம வளர்ந்துட்டோமா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சோதனை. இந்த விசுவாசத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ரோமர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம்,
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அடுத்த வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இப்போ எப்ப நம்ம விசுவாசத்துல வல்லவர்களாக முடியும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இல்லைனாலும் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வாக்குத்தத்தங்களை அந்த சிச்சுவேஷன் வரும்போது நம்ம நினைத்து அதை சார்ந்து நிற்கும் போது நம்ம விசுவாசத்துல வல்லவர்கள் ஆகிறோம். இப்படி நமக்கு இந்த வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டுவதற்கு நமக்கு ஆவியானவர் தேவையா இருக்கிறார். அவர் நினைப்பூட்டுகிற ஆவியானவரா இருக்கிறார். ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, நமக்கு இந்த போராட்டங்கள் வரும்போது, நம்ம சோர்ந்து போகிற அந்த சூழ்நிலை வரும்போது ஆவியானவர் அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறார். அப்போ அது நமக்கு, நம்ம ஆத்துமாவுக்கு ஒரு தைரியத்தை தந்து நமக்கு ஒரு விசுவாசத்தை அந்த சூழ்நிலையில தருது. அது நம்ம அந்த சூழ்நிலையை ஜெயிக்க, ஆண்டவரை சார்ந்து வாழ, இந்த பால் மறந்த குழந்தை அப்படிங்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்யுது. சங்கீதம் 131 வசனத்துல தாவீதையா சொல்றாங்க, கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3வது வசனத்துல சொல்றாங்க, இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக அப்படின்னு சொல்லி. இதே போல இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக என்று சொல்லி நம்மோட ஆத்துமா கர்த்தரை சார்ந்து இருக்க முயற்சி செய்து நம்ம ஜெயம் பெற இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசிய உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது எங்கள் ஆத்துமா அதை சார்ந்திருக்காமல் உம்மை சார்ந்திருந்து மன சோர்வு, மன அழுத்தத்துக்குள்ளாக செல்லாம, ஆண்டவரே, விசுவாசத்துல வல்லவர்களா இருந்து ஜெயிக்க ஆண்டவரே இந்த நாள்ல எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, பயிற்சியின் மூலமாக, முயற்சியின் மூலமாக இதை எங்க வாழ்க்கையில நாங்க செயல்படுத்தி, ஆண்டவரே, எங்க ஆத்துமா அமர்ந்திருக்கிற அந்த ஒரு அனுபவத்தை நாங்க பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபை செய்தல்லும் அப்பா. ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எங்க வாழ்க்கையில அடாப்ட் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தல்லுவீராக தகப்பனே. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரி, என் கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன்.